நாம செய்கிறோம் நினைக்கிறோம். இல்லை, அதற்கான களத்தை அமைத்து கொடுத்து, அந்த வாய்ப்பை கொடுத்து, அந்த பணி நம்மை செய்யுமாறு சிவம் நமக்காக காத்து நிற்கிறது. இவன் செய்யட்டும் என்று அவன் நமக்காக காத்திருக்கிறான். நாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்? நான் செய்கிறேன் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். இல்லை, தாமே தரும் அவரை தம் வலியினால் கருதலாமோ இவன் ஆர் அதற்கு என்கிறது திருவருட்பயன். தானா தன்னை கொடுக்கிற அந்த பெருமானை நான் என் தவ வலிமையால் பெற்றுக்கொண்டேன் என்று கருதுவது அறியாமையினர். சிவம் நீங்கள் எவ்வளவு முயன்றாலும் கிடைக்கக்கூடிய பொருள் அல்ல. எத்தனை ஊழிகள் நீங்கள் காத்திருந்தாலும் அவன் கிடைக்கக்கூடிய ஆள் அல்ல. ஆனால் அவன் விரும்பிட்டான்னா நீங்கள் தப்பிக்க இயலாது. இதான் உள்ள. நாம் எவ்வளவு விரும்பினாலும் அது நமக்கு அகப்படும் பொருள் அல்ல. ஆனால் அதே சமயத்தில் அவன் விரும்பி விட்டால் நீங்கள் எங்கும் தப்பிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அப்போ இன்றைக்கி நாம் ஒரு திருநீர் பூசுகிறோம், ஒரு உருத்திராக்கம் அணிகிறோம், ஒரு தீக்கை பெறுகிறோம், ஒரு பூசை பண்ணுகிறோன்னா இது சிவம் விரும்பி நமக்கு கொடுத்த வாய்ப்பு. அவர் கொடுத்துருக்கிறார் எனக்கு. ஆனால் தண்ணீர் எனக்கருளி தன்கருணை வெள்ளத்து மண்ணூர மண்ணுமணி உத்தரகோச மங்கையினர். தண்ணீர் எனக்கருளி அவன்தான் கொடுத்தான். என்னையும் தன் சுண்ண வெந்நீர் அணிவித்து தூய் நெறியே சேரும் வண்ணம் அண்ணல் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார். சரி, அவர் மட்டும் இது கொடுக்கலினா மன்னதனில் பிறந்தைத்து மாண்டு விழக்கடவேனை. வந்தமா இருந்தமா வாழ்ந்தமா செத்தமானு போயிருப்பேன். அப்படிலாம் போகாமல் என் திருநீர் பூச வைத்து சிவநெறியிலே நிற்க வைத்தது சிவமல்லவா எனக்கு செய்திருக்கிறது. ஆர் பெறுவார் அச்சோவே? இது எனக்கு கொடுத்தது போல யார் பெறுவார் என்று நம்முடைய மணிவாசக பெருந்தகையும் இதை உணர்த்துவதை நீங்கள் சிந்திக்கும். எனவே நாம் கருதுவது என்னென்னா எல்லாமே நம்மால் தான் நடக்குது. நாம் திட்டமிட்ட மாதிரி தான் எல்லாம் போயிட்டுருக்குது. அதெல்லாம் பர்ஃபெக்டாக போயிட்டுருக்குது. இத்தனாம் தேதி இதுக்கப்புறம் இதுக்கு அப்படி ஒரு அட்டவணையை போட்டு அதன் பிரகாரம் எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது அப்படின்னு நினைப்பது மயக்க அறிவு தானே ஒழிய உண்மை அறிவு அல்ல. அப்படி ஒரு திட்டமிடுகிறோம் என்று சொன்னால் கூட அந்த அறிவு சிவம் தந்ததுன்னு நினச்சிங்கன்னா தப்பிச்சுக்கலாம். இந்த திட்டமிடுகிற அறிவு எப்படி வந்துச்சு? பெருமானே, இப்படி ஒரு திட்டத்தை நீ வகுத்து கொடுத்துருக்கிறாய், நீயே நடத்தி கொடுத்துரு. என் அறிவுக்குள்ளும் திட்டத்தை வகுத்து கொடுத்த நீ அதை நடத்தி கொடுத்துரு. சரி, நடந்துருச்சு. பெருமானை திட்டம் போட்டு அருமையாக நடத்தி கொடுத்துட்ட அப்படின்னு சரண்டர் ஆகிட்டு விட்டு போட்டு நான் நினச்சேன், நான் திட்டமிட்டேன், எல்லாம் பர்ஃபெக்டாக நடந்துருச்சு, நம்ம அறிவு அருமை அப்படின்னு நமக்கு நாமே ஒரு பாராட்டு வச்சுக்கிட்டோம்னா அது அருள்துறைக்கு அழகு அல்லங்க.